பச்சிகளாம் அம்மா பறவைகளாம் ரத்தினம் தைதை பறவைகளாம் செல்லம்மா சொல்லு பலவிதமாய் வந்து ரங்குதம்மா இச்சையில்லா 2 மணிப்புறவா ரத்தினம் தைதை மணிப்புறவா செல்லம்மா சொல்லு இன்பமுற கவரச் செய்யுதம்மா மாடப்புற கண்ட மயிலினங்கள் ரத்தினம் தைதை மயிலினங்கள் செல்லம்மா சொல்லு காட்டை விட்டு வந்து ரங்குதம்மா பன்னாட்டு அந்த பறவையெல்லாம் ரத்தினம் தைதை பறவையெல்லாம் செல்லம்மா சொல்லு எம்மாங்கு அங்கு பாடுதம்மா தென்னாட்டு வந்த பறவையொன்று ரத்தினம் தைதை பறவையொன்று செல்லம்மா சொல்லு கடமாறி வந்து நிற்குதம்மா கண்ணை விட அந்த செந்தினைகள் ரத்தினம் தைதை செந்தினைகள் செல்லம்மா சொல்லு வளர்ந்தோங்கி அங்கே நிற்குதம்மா கதையானை வந்து விலகி நின்னா ரத்தினம் தைதை விலகி நின்னா செல்லம்மா சொல்லு மங்கையரே நானும் கூட இருப்பேன் ஹாய் காய்ஸ், ஃபர்ஸ்ட் வந்து சொன்னது தம்பி தான். உனக்கு ஹாய் காய்ஸ் சொல்ல பிடிச்சிருக்கு அப்படிங்கிறதுனால ஓகேன்னு சொல்லி நாங்களும் விட்டுட்டோம். ஆக்சுவலாக வந்து இது வந்து புதன்கிழமைக்கு போட்ட வீடியோ 15ஆம் தேதி போட்டது. எனக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால நான் இப்போ எடிட் பண்ணி போகிறேன். இது அம்மா ஊரில் வந்து மாரியம்மன் கோவில் ஃபங்க்ஷன். ஸோ இது ஃபுல்லாக வந்து நாங்கள் விளக்கமாக எடுத்து என்ஜாய் பண்ணது தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி. அம்மா ஊர் வந்து சேவூர் சூரிபாளையம். ஆக்சுவலாக வந்து இந்த கோவில் நேம் வந்து அக்னி மாரியம்மன் கோவில். இந்த கோவிலுக்கு வந்து மற்ற ஊரில் வந்து விளக்குமா அந்த கம்பை நெட்டுற மாதிரியெல்லாம் வந்து 3 குச்சி வச்செல்லாம் வந்து கம்பை நெட்ட மாட்டாங்க. எப்போவுமே வந்து வாழை மரம் தான். வாழை மரம்னால இப்போ வந்து நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா இன்றைக்கி நைட் முந்தின நாள் நைட்டு தான் வந்து அந்த வாழை மரத்துலேயே வந்து வைப்பாங்க. ஆக்சுவலாக வந்து இந்த மாதிரி வாழை மரம் வந்து எங்கேயுமே வைக்க மாட்டாங்க. இந்த கோவிலுக்கு ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இந்த வாழை மரம் வந்து வைக்கிறாங்க. ஆனால் இது ரொம்பவுமே வந்து பவர்ஃபுல்லான ஒரு சாமி தான். என்ன நம்ம வந்து வேண்டுனாலும் அது வந்து அப்படியே வந்து செஞ்சு கொடுக்குறது இந்த கோவிலில் இருக்கிற தெய்வம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா இது அந்த கிடாய் வெட்டுற ஃபங்க்ஷன் தான். இது வந்து எப்படி சொல்கிறதுனா, ஃபர்ஸ்ட் வந்து அந்த கிடாயை அந்த தலையை வந்து வெட்டிடுவாங்க. இது வந்து அந்த கோவில் பண்டாரன்னு சொல்லிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இது கொஞ்சம் பார்க்குறதுக்குமே வந்து ஒரு சிலருக்கெலாம் பார்த்தோன்னா சாமியெல்லாம் வந்துடும். இதில் வந்து அம்மாவுமே ஒரு கேட்டகரி தான். அம்மா லாஸ்ட்டாக கம்பம் பிடுங்கும்போது பார்த்தோன்னா பயங்கரமாக ஆடுவாங்க. ஆக்சுவலாக அது கவர் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃபுல்லாகவே விட்டுட்டேன். ஆனால் அம்மாவுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து தீர்த்த குடம் எல்லாமே வந்து நைட்டே எடுத்துட்டாங்க. ஸோ தீர்த்த குடம் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து விளக்குமா அந்த மாவெல்லாம் வந்து உள்ளே தான் இருக்கோம். இதில் வந்து எங்களோட விளக்குமா மட்டும் அந்த குட்டி தேர் அழகாக தெரிஞ்சிச்சு. எல்லோரும் கம்பத்தை சுற்றி மார்னிங்கும் டான்ஸ்
டான்ஸ் ஆடுவாங்க. அண்ட் ஈவினிங்குமே வந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ மார்னிங் வந்து எல்லாருமே வந்து நல்லா அடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி அடுங்கடா என்ன சுத்தி ஐயனாரு வெட்டு கத்தி பாட போறேன் என்ன பத்தி கேளுங்கடா வாய பொத்தி கடா வெட்டி பொங்க வச்ச மனமுள்ள வீரமுள்ள வம்சம் வருதையா அடமறையாத சூரியனின் அம்சம் வருதையா வெட்டருவ விரல் இருக்கும் சிங்கம் வருதையா எங்க தன்மானம் காத்து நிற்கும் தங்கம் வருதையா எட்டுப்பட்டி சடத்துக்கோ சாமி போலடா ஐயா நிழல் கூட சாஞ்சதில்ல பூமி மேலடா நீ தலை குனிஞ்சு யாரும் பார்த்ததில்ல உன்னை தலை நிமிந்து நாங்க பார்த்ததில்ல விச்சர்வ சாமி இது கேளு தம்பு பூமி கத்திட்ட வந்தா ஒரு நெஞ்செடுத்து காமி சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும் வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா அன்னை மடி போலத்தான் அண்ணன் உள்ளம் தாங்குதே தம்பி முகம் பார்க்கையில் தந்தை முகம் தோன்றுதே சொந்தம் வாழும் வீட்டில் தானே தெய்வம் வந்து காவல் காக்கும் தேவதைகள் தேடி வந்து இந்த வீட்டில் பிறந்திடுமே ஆயிரையான பலம் அண்ணன் தம்பி சேர்ந்திருந்தா பாசத்தையும் ரோசத்தையும் பந்தி வைக்க முந்தோ புன்னகைக்கும் கண்ணீருக்கும் வேறுபாடு ஏதுமில்ல ஆனந்தமே வீடு முழுக்க துள்ளி விளையாடு ஒரு மர விழுதா பல உறவும் ஒன்னா வாழும் வாக்கு நெஞ்சம் பாசத்துல ஊஞ்சலாடுது ஒரு கண்ணு கலங்கினாலும் பல கைகள் துடைக்க வருமே இப்படி ஒரு கூட்டுக்குள்ளத்தான் வாழ ஏங்குதே சொந்தமுள்ள வாழ்க்கை சொர்க்கத்துக்கு மேலே சொத்து சொகம் ஏதும் வேண்டாமையா சொன்ன கதை இல்ல கேட்ட கதை இல்ல இந்த கதை போல வேறேதையா எத்தனை பேருக்கு இப்படி வாழும் வரங்கள் கிடைக்கும் பூமியிலே கிடைத்த உறவை தெய்வத்தின் பரிசாய் சேமித்து வைப்போம் நெஞ்சுக்குள்ளே இது பாச மலர்களின் தோட்டமே ஒரு கூட்டு கிளிகளின் கூட்டமே அழகோ அழகு எந்தையும் தாயும் மகிழ்ந்துலாவி கொஞ்சிய வீடிதுவே எங்கள் சொந்தம்
நினைத்தாலே பூவின் நாயுள் கூடுமே. நாங்கள் வந்து டே ஃபுல்லாகவே வந்து இப்படி தான் என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாக வந்து ஒரு மாமா வீட்டில் வந்து விளக்கமாக எடுத்து இன்னொரு மாமா வீட்டில் போயிட்டு அவங்க கிடாய் வெட்டினாங்க. ஸோ அங்கே போயிட்டு நல்லா சிக்கன் மட்டன் எல்லாம் சாப்பிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து இப்படி தான் மாமா வீட்டில் எல்லா மாமா வீட்லேயும் போயிட்டு என்ஜாய் பண்ணி ஜாலியாக இருந்தோம். ஆக்சுவலாக வந்து நான் மாமா வீட்டுக்கு போகிறது அப்படின்னாவே எனக்குலாம் வந்து ஒரு செம்ம ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா மாமா வீட்டுக்கு போகிறேன், என்ஜாய் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். அவ்வளோதான் கைஸ், டாட்டா பாய்.